ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஓகே, போன வீடியோவில் ஸ்பியர் பற்றி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ டேரெக்டாக நான் வந்து கான்செப்ட்குள்ளேயே போயிடுறேன். ஓகேவா, சம்குள்ளேயே போயிடலாம். சாரி. இஃப் A denotes the volume of a right circular cylinder of same height as its diameter and B is the volume of the sphere of same radius, then A by B is அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? ஓகே, so A denotes the volume of the right circular cylinder of same height as its diameter. ஸோ ஒரு சிலிண்டர் இருக்குது, அதோடைய ஹைட்டு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? 2 times ஆஃப் ஆர், அதாவது டயாமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னது நமக்கு என்ன தெரியும்? பை ஆர் ஸ்கொயர் ஹச்சின்னு தெரியும். ஸோ ஹச்சுக்கு பதிலாக நம்ம 2r போடும்போது 2 பை ஆர் க்யூப்னு வந்துடும் இல்லையா? ஹச்சுக்கு பதிலாக 2r போட்டால் 2 பை ஆர் க்யூப். ஓகே, and B is the volume of the sphere of same radius. அப்போ B is equal to volume of the sphere of same radius ன்னு சொல்கிறாங்க. ஸோ 4/3 pi r cube. ஓகே, இப்போ ஏவும் B எனக்கு என்னென்னு தெரிஞ்சுட்டு, ஸோ A by B கேட்குறாங்க. ஸோ 2 pi r cube divided by 4/3 pi r cube. இப்போ pi r cube கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3 மேலே போச்சுன்னா 6/4ன்னு வரும், which is nothing but 3:2 இல்லையா? ஸோ 3:2 ரேஷியோவில் இருக்கும் A by B. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, a metallic hemisphere is melted and recast in the shape of a cone with the same base radius r as that of the hemisphere. If h is the height of the cone, then அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. A metallic hemisphere is melted and recast in the shape of a cone. ஓகே, with the same base radius r as that of the hemisphere. ஸோ ஹெமிஸ்பியருக்கு இருக்கிற ரேடியஸ் r தான் வந்து கோனுடைய ரேடியஸ் r. ஓகே, இப்போ h is the height of the cone, தென்னு கேட்குறாங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து ரேடியஸ் வந்து rன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்னது? 2/3 pi r cube இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஒரு கோனாக வந்து மாற்றுறாங்க. அப்போ ரெண்டு வால்யூமை நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஸோ 2/3 pi r cube is equal to வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா என்னது? 1/3 pi r square h. h வந்து கேபிட்டலில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரேடியஸ் அதே தான் சொல்லிட்டாங்க. ஸோ 3 கேன்சல், pi கேன்சல், வேறு என்ன? r நம்ம அடித்தோம்னா 2r வரும். இப்போ h is equal to 2 times of r. அவ்வளோதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். சரியா, இதுதான் கேட்டிருக்காங்க. h is equal to 2 times of r. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, 3 solid metallic spheres of diameter 6 cm, 8 cm and 10 cm are melted and recast into a new solid sphere. So the diameter of the new sphere கேட்குறாங்க. இப்போ நம்ம கையில் வந்து 3 ஸ்பியர் இருக்குது, 6 cm, 8 cm, 10 cmன்னு சொல்லிட்டு. ஸோ இதை மெல்ட் பண்ணி ஒரு பெரிய சாலிட் ஸ்பியராக கொண்டு வராங்க. அப்போனா வந்து அந்த பெரிய ஸ்பியரோடைய டயாமீட்டர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா? ஓகே, அப்போனா என்ன பண்ணணும்? மூணுத்தோட வால்யூமே நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ 4/3 pi, ஃபஸ்ட்டு ரேடியஸ் வந்து 6 கியூபு ப்ளஸ் 4/3 pi ஒரு 8 கியூபு ப்ளஸ் 4/3 pi 10 கியூபு. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்க போது? 4/3 pi பெரிய ஸ்பியரோடைய வால்யூம் 4/3, அந்த கேபிட்டல் ஆர்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ மொத்தத்தில் நம்ம 4/3 பையை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 6 கியூப் வந்து 216, 8 கியூப் வந்து 512, அப்புறம் 10 கியூப் வந்து 1000 இல்லையா? ஈக்குவல் டு 4/3 pi r கியூப். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? ஆக்சுவலாக வந்து இங்கே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ரேடியஸ் தான் பார்க்கணும் இல்லையா? ஸோ தப்பு பண்ணிட்டோம், சாரி. ஸோ ரேடியஸ்ன்னு வரும்போது 4/3 pi 3 கியூபு ப்ளஸ் 4/3 pi 4 கியூப் ப்ளஸ் 4/3 pi 5 கியூபு ஈக்குவல் டு 4/3 pi r கியூப். டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம ரேடியஸாக மாற்றிட்டு தான் பண்ணணும். ஓகே, ஸோ 4/3 pi, 3 கியூபோட வேல்யூ 27, 4 கியூபோட வேல்யூ 64, 5 கியூபோட வேல்யூ வந்து 125 ஈக்குவல் டு 4/3 pi கேபிட்டல் r கியூப். ஸோ இந்த 4/3 பையும் 4/3 பையும் கேன்சலு. இப்போ r கியூப் இஸ் ஈக்குவல் டு 27 + 64 + 125. இது என்ன வரும்? 27, 64 ஒரு 125 ஆட் பண்ணிங்கன்னா 61
216 is nothing but 6 cube. அப்போ ஆரோட வேல்யூ வந்து 6 சரியா. ரேடியஸ் ஆஃப் த பிக் ஸ்பியர் வந்து 6. கொஸ்டினில் வந்து டயமீட்டர் ஆஃப் த நியூ ஸ்பியர் கேட்குறாங்க. ஸோ டயமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் a sphere of radius 2 cm is put into water contained in a cylinder of base radius 4 cm. If the water is completely immersed in the water, if the sphere is completely immersed in the water level in the cylinder rises by. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலிண்டர் இருக்குது, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது சரியா. ஒரு சிலிண்டர் இருக்குது, அதில் தண்ணி இருக்குது. சிலிண்டரோட பேஸ் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 4 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு, ஹைட்டு நமக்கு தெரியாது. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே தூக்கி ஒரு ஒரு ஸ்பியர் இதுக்குள்ளே தூக்கி போடுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பியர் இதுக்குள்ளே தூக்கி போடும்போது கொஞ்சம் தண்ணி வெளியில் போயிருக்கும் இல்லையா. வெளியில் போயிருக்கும், இல்லை கொஞ்சம் ஒரு ஹைட்டு கூடி இருக்கும். அட்லீஸ்ட் தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெளியில் போயிருக்கும், இல்லை தண்ணி கொஞ்சம் உள்ளே கிடந்துச்சுன்னா கொஞ்சம் ஹைட்டு வந்து கண்டிப்பாக ஏறி இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இஃப் த ஸ்பியர் இஸ் கம்ப்ளீட்லி இமர்ஸ்ட் இன் த வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபுல்லாக வந்து முங்குது, ஸ்பியருக்கு வந்து அந்த தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக முங்கிடுது அப்படின்னா, வாட்டர் லெவல் இந்த சிலிண்டர் ரைசஸ் பை. இப்படி இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பியரை வந்து ஒரு சிலிண்டருக்குள்ளே தூக்கி போடும்போது கொஞ்சம் தண்ணி வெளியில் போகுது, அப்படி ஒரு கண்டிஷன் வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் சரியா. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ அதுதான் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். ஸோ வாட்டர் டிஸ்பிளேஸ்டை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் சரியா. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், அதுவும் வந்து அந்த ஹைட்டு தான் இப்போ நம்ம அதுக்கு தேவை. இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து நமக்கு தெரியும் 4/3 பை ஆர் கியூப். ஆர் கியூபும் இங்கே 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 8ன்னு போட்டுடலாம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போது, பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து இந்த ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. 4 இன்ட்டு ஹைட்டு. இந்த ஹைட்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி வந்து எவ்வளோ உயர்ந்திருக்கு, இந்த ஸ்பியரை போட்டதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ மேலே வந்திருக்கு அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் சரியா. இந்த வாட்டர் லெவல் இந்த சிலிண்டர் ரைசஸ் பைன்னு கேட்குறாங்கல்ல, அதுதான் வந்து இந்த ஹைட்டு. ஒன்றும் இல்லை, வால்யூம் ஆஃப் த ஸ்பியரை வந்து அப்படியே சிலிண்டரோட வால்யூமுக்கு நம்ம ஈக்குவல் பண்ணணும். அதுலேயும் அந்த ஹைட்டு வந்து என்ன ஃபேக்டர் அப்படின்னா, அந்த தண்ணி எவ்வளோ ஹைட்டு ஏறி இருக்கோ அதுதான், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த இதில் வந்து பை கேன்சலு. ஸோ 18 16 அடித்தா 2 வரும், இதையும் அடித்தா 2 வரும். இப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2/3. ஸோ 2/3 சென்டிமீட்டர் வந்து அந்த வாட்டர் லெவல் கொஞ்சம் மாறி இருக்கும். ஓகேவா, அப்போ அந்த சிலிண்டரில் பை இன்ட்டு ஆர் வந்து 4 × 4 × 2/3ன்னு போட்டிங்கன்னா ஒரு வால்யூம் இருக்கும் இல்லையா. இந்த ஹைட்டுக்கு ஒரு வால்யூம் இருக்கும். இந்த வால்யூம் தான் அப்படியே வந்து வால்யூம் ஆஃப் த ஸ்பியராக இருந்திருக்கும். ஓகே, அவ்வளோதான். அந்த ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஸோ 2/3 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு, 12 spheres of the same size are made by melting a solid cylinder of 16 cm diameter and 2 cm height. The diameter of each sphere is. அப்போ 12 ஸ்பியர் வச்சு ஒரு சிலிண்டர் ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ 12 ஸ்பியரோட வால்யூம் 12 × 4/3 பை ஆர் கியூப், அதான் தெரியாது இல்லையா. ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னது, பை மெல்டிங் பை ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து 16 சென்டிமீட்டர் டயாமீட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ 8 ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ இது ஈக்குவல் பண்ணால் நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ பை கேன்சல், இதை அடித்தோம்னா 4 டைம்ஸ் போகும். ஸோ 4 4s are 16. ஸோ ஒரு 8 ஒரு 2 அடிச்சிடலாம். இப்போ ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 8னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஆர் 2னா டயாமீட்டர் ஆஃப் த ஈச் ஸ்பியர் கேட்குறாங்க. ஸோ 4 சென்டிமீட்டர். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸை கிளிக் பண்ணக்கூடாது. ரேடியஸ் நமக்கு கிடைக்கும், அதை கிளிக் பண்ணிடக்கூடாது. டயாமீட்டர் தான் கேட்குறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, பை மெல்டிங் ஏ சாலிட் lead sphere of diameter 12 cm, 3 small spheres are made whose diameters are in the ratio 3:4:5. The radius of the smallest sphere is. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஒரு பெரிய ஸ்பியர் இருக்குது 12 சென்டிமீட்டர் டயாமீட்டரில். அதில் வந்து 3 சின்ன ஸ்பியர் மெல்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதோடைய ரேடியஸ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்மாலஸ்ட்டு ஸ்பியரோடைய ரேடியஸ் கேட்குறாங்க. ஸோ வால்யூம் ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு, a copper wire of length 36 meter
and diameter 2 millimeter is melted to form a sphere. The radius of the sphere is okay. So இது எப்படி இருக்கும்னு புரியறதுக்காக இந்த டயக்ராம் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு காப்பர் ஒயர் யூஸ்வலி வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். சரியா? ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். இந்த கொஷினில் வந்து நம்ம அதில் டைரெக்டாக சொல்லலைனாலும் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஒரு சிலிண்டரை உருக்கி ஸ்பியராக மாற்றிடுறாங்க. ஸோ அந்த ஸ்பியரோட ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ சிலிண்டருடைய வால்யூம் ஃபார்முலா நமக்கு போடணும் இல்லையா? இதில் வந்து லென்த்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து 36 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கணும்னா ஹைட்டுன்னு எடுத்துக்கணும். சரியா? அதேமாதிரி இந்த ரவுண்டு இருக்கு இல்லையா? இதுதான் வந்து டயாமீட்டர் 2 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எனக்கு வந்து அப்போ ஹைட்டும் தெரியும், ரேடியஸ் வந்து அப்போ 1 மில்லிமீட்டராக இருக்கும் இல்லையா? இதை வச்சு எனக்கு வந்து ரேடியஸ் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கலாம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலானது πr²h. ஸோ இது வந்து 4/3 πr3. இந்த கேபிட்டல் ஆரை வந்து ஸ்பியரோட ரேடியஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. இது வந்து மீட்டரில் இருக்குது, இது வந்து மில்லிமீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே சென்டிமீட்டரில் மாற்றணும். ஸோ பை இன்ட்டு ரேடியஸ் வந்து எனக்கு 1 மில்லிமீட்டர். ஸோ அதை நான் சென்டிமீட்டரில் மாற்றினேன்னா 1/10 சென்டிமீட்டர் இன்ட்டு ஒரு 1/10 சென்டிமீட்டர். r² இருக்கு இல்லையா? ஹைட்டு வந்து 36 மீட்டர். அதை நான் வந்து ரேடியஸாக சென்டிமீட்டரில் மாற்றினோம்னா 3600 இல்லையா? ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். ஸோ 3600 ஈக்குவல் டு 4/3 πr3. ஸோ பை கேன்சலு. ஸோ இந்த 0 அடிச்சிடலாம். அப்புறம் இந்த 4 36 அடித்தா 9 வரும். ஸோ r³ இஸ் ஈக்குவல் டு 9 × 3 27 வருது. ஸோ r இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் என்னவாக இருக்கும்? 3 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அதான் யூஸ்வலாகவே வந்து இந்த காப்பர் ஒயர்னு கொடுத்தா அது ஒரு சிலிண்டருக்கு ஷேப்பில் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த டயக்ராம். ஓகே, கொஷின் மட்டும்தான் இருக்கும், இந்த டயக்ராம்லாம் இருக்காது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் அதை போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு, the diameter of the iron ball used for the shot put game is 14 cm. It is melted and then a solid cylinder of height 213 cm is made. What will be the diameter of the base of the cylinder? Okay, so basic question alliya. So radius of the sphere enna varum? Diameter 14 cm na radius வந்து 7 cm. so இதோட வால்யூம் தான் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். into 7 × 7 × 7 7³ is equal to சிலிண்டரோட வால்யூம். ஸோ பை இன்ட்டு r², r தான் நமக்கு தெரியாது, இன்ட்டு ஹைட் என்னது 2 1/3 கொடுத்துருக்காங்க. ஸோ அது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. 2 3 6 7/3. ஓகே ஓகே, ஸோ 3 கேன்சல் பண்ணலாம், 7 கேன்சல் பண்ணலாம், பை கேன்சலு. இப்போ என்ன இருக்குது? r² is equal to 4 × 7 × 7. ஸோ r is equal to ஒரு 4க்கு ஒரு 2 எடுத்துக்கலாம், 2 7க்கு ஒரு 7 எடுத்துக்கலாம். ஸோ r is equal to 14 சென்டிமீட்டர். ஆனால் அவங்க கேட்குறது டயாமீட்டர் ஆஃப் த பேஸ் ஆஃப் த சிலிண்டர். ஸோ இன்ட்டு 2 பண்ணிடுங்க, 28 சென்டிமீட்டர். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, a sphere is cut into 2 hemispheres. okay, a sphere is cut into 2 hemispheres. one of them is used as a bowl. ஸோ ஒரு ஹெமிஸ்பியரை பவுலாக யூஸ் பண்ணுறாங்க. it takes 8 bowlfuls of this to fill a conical vessel of height 12 cm and radius 6 cm. the radius of the sphere in centimeter will be ன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்பியரை வந்து ரெண்டாக வெட்டிடுறாங்க. அப்படின்னா நமக்கு 2 ஹெமிஸ்பியர் கிடச்சிருது. ஒன் ஆஃப் தெம் இஸ் யூஸ்ட் எஸ் அ பவுல். ஒரு ஹெமிஸ்பியரை ஒரு பவுலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கோனிக்கல் வெசல் இருக்குது. அந்த கோனிக்கல் வெசலை வந்து நமக்கு ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ இதான் வந்து கோனிக்கல் வெசல்னு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஹெமிஸ்பியர் பவுல் இருக்குது. ஸோ இதில் இருக்க வாட்டரை வந்து இதில் நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கோனை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு 8 ஹெமிஸ்பியர்கில் பவுல் தேவைப்படுது. சரியா? அப்போனா ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் கேட்குறாங்க. ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் சேம் அஸ் ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் இல்லையா? ஓகே, இப்போ வந்து அப்போ 8 × 2/3 πr³ ரேடியஸ் தான் தெரியாது. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போது? வால்யூம் ஆஃப் த கோனிக்கல் வெசல். ஸோ 1/3 π கோனிக்கல் வெசலோட ரேடியஸ் வந்து 6ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 36 6² இன்ட்டு ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர். ஸோ இன்ட்டு ஒரு 12. ஓகேவா? ஸோ பை கேன்சலு, 3 கேன்சலு, 8 2s are 16. ஸோ 2வையும் இந்த 12ஐயும் அடித்தோம்னா ஒரு 6 டைம்ஸ் வரும். ஸோ இந்த 8 அடித்தோம்னா ஒரு 4 டைம்ஸ் போகும். 4 2s are 8. இது வந்து ஒரு 3 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ 4ஐயும் இந்த 36 அடித்தோம்னா 9 வரும். இப்போ r³ is equal to சேம் 27 வருது. இப்போ r is equal to
3 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து 3 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இதில் வந்து 8 ஹெமிஸ்பிரிக்கல் பவுலுங்கிறதுனால 8 ஹெமிஸ்பிரிக்கோட வால்யூமை நம்ம எடுக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு a large solid sphere is melted and molded to form identical right circular cones with base radius and height same as the radius of the sphere. Okay, one of these cones is melted and molded to form a smaller solid sphere. Then the ratio of the surface area of the smaller to the surface area of the larger sphere. Okay, இப்போ இந்த கண்டிஷனில் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பியர் இருக்குது. சரியா? இந்த பெரிய ஸ்பியரில் இருந்து எத்தனை கோன் எடுக்கிறாங்கன்னு தெரில, ஆனால் வந்து சம் கோன்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, எத்தனை கோனும் நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இந்த கோனில் இருந்து மறுபடியும் வந்து ஒரு கோன் எடுத்து ஒரு ஸ்பியரை மேக் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ லாஸ்ட்டில் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த லார்ஜர் ஸ்பியருக்கும் ஸ்மாலர் ஸ்பியருக்கும் சர்ஃபேஸ் ஏரியா ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி பண்ணலாம்? இதில் வந்து நம்ம வந்து இந்த பெரிய ஸ்பியரோட ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஆர்னு வச்சுக்கிட்டோன்னா இந்த கோனோட ரேடியஸும் எனக்கு ஆர் தான். ஓகே, ஏன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. A large solid sphere is melted and molded to form identical circular cones. அது எத்தனைலாம் அவங்க சொல்லலை. with base radius and height same as the radius of the sphere. அப்போ கோனோடைய ஹைட்டும் ரேடியஸும் சேம் as the radius of the sphereன்னு சொல்கிறாங்க. அப்போ ரேடியஸ் வந்து ஆர் தான். ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஆர்னே சொல்லிட்டாங்க. சரியா? ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஆர்னே சொல்லிட்டாங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த பிக்கர் ஸ்பியர் நமக்கு என்ன தெரியும்? 4/3. நம்ம வந்து இதை வந்து கேபிட்டல் ஆர்னே வச்சுக்கலாம். சரியா? கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பெரிய ஸ்பியர் இல்லையா? ஸோ ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம். இந்த குட்டி ஸ்பியர் வந்து ஸ்மால் ஆர்னு வச்சுக்கலாம். லேட்டர் ஸ்டேஜஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ 4/3 பை ஆர் கியூப். இதே மாதிரி n இன்டூ, அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் கோன்ஸ்ன்னு தெரியாது. ஏன்னா இந்த ஸ்பியர்லேருந்து சம் ஐடென்டிக்கல் சர்க்குலர் கோன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை நமக்கு தெரியாது. ஸோ இப்போ n இன்டூ 1/3 பை ஆர் ஸ்கொயர். ஹச் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ ஹச்சுக்கு பதிலாக நம்ம ஆர்னே போட்டுடலாம். ஸோ இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன வரும்? ஸோ 3 நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ பை கேன்சல் பண்ணுறேன். ஆர் கியூப் கேன்சல் பண்ணுறேன். n இஸ் ஈக்குவல் டு அப்போ 4 வருது இல்லையா? n இஸ் ஈக்குவல் டு 4 வந்துருச்சு. இப்போ இந்த ஒரு ஸ்பியர்லேருந்து எனக்கு வந்து 4 கோன் கிடச்சிருது இல்லையா? 4 கோன். அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒன் ஆஃப் தீஸ் கோன்ஸ் இஸ் மெல்டட் அண்ட் மவுல்டட் டு ஃபார்ம் அ ஸ்மாலர் சாலிட் ஸ்பியர். ஓகே, பட் நமக்கு வந்து ஒரு கோன் இருக்குது, அதோடைய ரேடியஸ் வந்து 6, ஹைட்டும் வந்து 6ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதை வச்சு ஒரு ஸ்பியர் மேக் பண்ணுறாங்க. இப்போ அதோடைய வால்யூம் நமக்கு சேமாக இருக்கும். 1/3 ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹச்சுக்கு பதிலாக ஆர்னே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூப். இதை ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம போட்டுக்கலாம். இருந்தாலும் அந்த கோன்ஸ் 4 கோன்ஸ் வருது, அதுலேருந்து ஒரு கோன் எடுத்து தான் பண்ணுறாங்கன்னு தெரியறதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ 1/3 பை ஆர் கியூபு, இங்கே வந்து 4/3 பை ஆர் கியூப் ஸ்மால் ஆர். ஓகே, ஸோ 3 கேன்சலு, பை கேன்சலு. அப்போ வந்து எனக்கு வந்து ஆர் கியூப் டிவைடட் பை ஸ்மால் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 4/1ன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? 4/1. ஓகே, அப்போ எனக்கு கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர் என்னவாக இருக்கும்? கியூப் ரூட் ஆஃப் 4 டிவைடட் பை 1ன்னு இருக்கும் இல்லையா? கியூப் ரூட் ஆஃப் 4 டிவைடட் பை 1. இந்த ரேஷியோ நமக்கு தெரிஞ்சுட்டு அவங்க கேட்குறது ஆனால் சர்ஃபேஸ் ஏரியா ரேஷியோ கேட்குறாங்க இல்லையா? ஸோ ஆர் பை ஆர் வந்து கியூப் ரூட் ஆஃப் 4/1 சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. இதை ஃபர்தராக நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ 2 பவர் 3/2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து 4 to the power 1/3ங்கிறது தான் மீனிங். சாரி, 3/2ன்னு போட்டோம்னா தப்பு. 4 to the power 1/3 தான் கியூப் ரூட் இல்லையா? நம்ம 4 வந்து எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ 2/3. ஓகே, இப்போ ஆர் வந்து கேபிட்டல் ஆர் வந்து 2/3னா ஸ்மால் ஆர் வந்து 1. இப்போ வந்து என்ன கேட்குறாங்க? கொஷின் என்னது? ரேஷியோ ஆஃப் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்மாலர் டு த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த லார்ஜர் ஸ்பியர். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்மாலர் ஸ்பியர் என்னது? 4 ஆர் ஸ்கொயர். லார்ஜர் ஸ்பியர் வந்து 4 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஸோ 4 கேன்சலு. இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 1 போட்டுக்கலாம். இந்த கேபிட்டல் ஆருக்கு பதிலாக 2 பவர் 2/3 இதை ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? இதை ஸ்கொயர் பண்ணும்போது இன்டூ பவர் 2 பண்ணணும். ஓகே, இப்போ 1 is to 2 to the power 4/3.
1:2 to the power 4/3ங்கிறது ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த ரேடியஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம், அதுக்கப்புறம் டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த பவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு. A sphere is placed inside a right circular cylinder so as to touch the top, base and the lateral surface of the cylinder. If the radius of the sphere is r, the volume of the cylinder is. ஆக்சுவலாக இந்த ஃபிகர் வந்து கிடையாது, இந்த கொஷின் கூட கனெக்டட் கிடையாது, நான் புரியறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு சிலிண்டருக்குள்ளே ஒரு ஸ்பியர் இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, அதோட ஹைட்டு வந்து டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்கும். ரேடியஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டரும் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரும் சேமாக இருக்கும். அவ்வளோதான். அதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ஆறுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிலிண்டரோடைய ரேடியஸும் ஆறு. ஹைட் என்னவாக இருக்கும்? ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஆர் இல்லையா? ஹைட் வந்து டயாமீட்டர் இருந்தால் இருக்கா, ஹச் இஸ் ஈக்குவல் டு 2r இருக்குது. ஹைட் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியருக்கு ஈக்குவல். ஸோ இப்போ வந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹச் இல்லையா? ஸோ ஹச்சுக்கு பதிலாக நீங்கள் 2r சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 2r, ஸோ 2πr³ வந்துடும். அவ்வளோதான். 2πr³ இருக்கா? ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். முக்கியமாக அந்த டயாமீட்டர் தான் வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர், அதுக்கு ஈக்குவல் பண்ணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகே நெக்ஸ்ட்டு. If the volume of the sphere is numerically equal to its surface area, then its diameter is. Volume of the sphere is numerically equal to the surface area. Numerically equal to the surface area na இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4π கேன்சலு, ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணோன்னா r is equal to 3. ஓகே, டயாமீட்டர்னா அப்போ 6 சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். அவ்வளோதான். இன்னும் ஒரு சில கான்செப்ட் இருக்குது ஸ்பியரை பற்றி, அதை நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.